வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அகதிகள் 120 பேருடன் பயணித்த 2 படகுகள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் மீட்பு. தலைமைத்துவம் தொடர்பில் சோமவங் சாமரசிங்க கருத்து. சவுதியில் இலங்கை பணிப்பெண்கள் சிலர் துன்புறுத்தப்படுவதை இலங்கையர் ஒருவர் ஒளிப்பதிவு. தீர்வற்ற மீதொட்டமுள்ள குப்பை பிரச்சினை தொடர்பில் இன்றும் எதிர்ப்பு. ஏசியன் 5 நேஷன்ஸ் ரக்பி தொடரில் சிறந்த 5 அணிகளின் பட்டியலில் இலங்கை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கொலனாவையில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அங்கு தெரிவிக்கப்பட்டது. மீத்தோட்டமுள்ள ராகுல கல்லூரி கரையிலிருந்து வெள்ளம்பெட்டிய அவிசாவள பிரதான வீதிக்கு வந்த கிராமவாசிகள் இன்று முற்பகல் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். கொழும்பு மாநகர சபையினால் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் பொத்துவில் கும்பர பகுதியில் கொட்டப்படுவதனால் பிரதேச மக்களின் நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இது கழிவுப் பொருட்கள் 14 ஏக்கர் வரையான பகுதியில் காணப்படுகின்றன. தொடர்ந்து இதனை மேற்கொள்ள இடமளித்தால் இந்த குப்பைகளின் கீழ் அகப்பட்டு நமது வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரும் கொழும்பு மாநகர சபை ஆணையாளரும் தெளிவாக கூறினார்கள். 48 மணித்தியாலங்களுக்குள் இந்த கழிவுப் பொருட்களை அகற்றி மணலினால் மூடுவதாக ஜனவரி 5ஆம் தேதி கூறினர். எனினும் இதுவரை மணலினால் இதனை மூடுவதற்கு முடியாது போயுள்ளது. எதிர்ப்பின் போது குப்பைகளை அகற்றுவதற்கு உளவு இயந்திரம் ஒன்று வந்த சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் அங்கு போலீசார் வருகை தந்த போதிலும் அமைதியின்மையை கட்டுப்படுத்துவது இலகுவான விடயமாக அமையவில்லை. போலீசார் வீதியை மறித்ததை அடுத்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சத்தியாகிரகம் ஒன்றை ஆரம்பித்தனர். ஏன் எமக்கு இவ்வாறு செய்கின்றீர்கள்? எமக்கு பிள்ளைகள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதனை எமக்கு முன்னெடுக்க அனுமதி அளித்து விலகி செல்லுமாறு கூறுகின்றோம். சத்தியாகிரகம் நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்த கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் பத்ராணி சேவர்தன அவர்களுடன் கலந்துரையாடினார். මාස 3 නවත්තන්න කියලා. නමුත් අපි එහෙම පොරොන්දුවක් දුන්නේ අපි කිව්වේ 2014 අවුරුද්ද අපි මේ සටන මෙතනින් නතර කරනවා. ඔබතුමීට හරියට කියන්න පුළුවන් නම් දිනයක් වකවානුවක් එදා දුන්නයි කියලා ප්‍රසිද්ධියේ. දැන් එතුමියට තීන්දුවක් அவர்களுக்கு தீர்வொன்றை வழங்க முடியாத நிலையே தற்போது காணப்படுகிறது. එක්ක සාකච්ඡා කරලා තීන්දුවක් දෙන්නම්. එතකන් ඔය කට්ටිය මෙතන ඉන්නවා. ඔයාලා කැමති විදිහට ඒක කරගන්න අපි සාකච්ඡා කරලා කුණු අරන් එන්නේ කොළඹ නගරේ ඉන්නේ. கொழும்பிலிருந்தே குப்பைகளை கொண்டு வருகின்றனர். கொழும்பின் பிரதான பிரஜை மாநகர மேயர் அவருடன் கலந்துரையாடிய பின்னரே தீர்வொன்றை வழங்க முடியும். நான் அதிகாரி ஒருவர் என்பதால் வாக்குறுதி வழங்க முடியாது. இல்லை, நாம் வாக்குறுதிகளை வழங்குவதில்லை. சிறிது காலத்திற்குள் மணல் கொண்டு இதனை மூடுவதாக கூறினோம். மேயரிடம் நீங்கள் சென்றால் இதனை அறிந்து கொள்ள முடியும். இந்த விடயம் தொடர்பில் கொழும்பு மாநகர மேயர் AJM முசம்மிலிடம் நாம் வினவினோம். சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு மாநகர ஆணையாளர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் நமக்கு தெரிவித்தார். இலங்கை அகதிகள் 120 பேருடன் பயணித்த 2 படகுகள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினம் கரையோர பகுதியிலேயே இந்த படகுகள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கை அகதிகளுடன் பயணித்த குறித்த படகுகள் 2ம் இயந்திர கோளாறு காரணமாக கடலில் நீர்க்கதிக்குள்ளாகியிருந்தன.
குறித்த படகில் இருந்த ஒருவர் தென்னிந்திய போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய சென்னையிலிருந்து அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து அனுப்பப்பட்ட கப்பல் மூலம் இந்த படகுகளை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சுமார் 6 மணித்தியால தேடுதலின் பின்னர் கரையோர பாதுகாப்பு கப்பல் ஒன்றினால் இந்த படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் இன்று முற்பகல் மீட்கப்பட்ட இலங்கை அகதிகள் காரைக்கால் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பினுள் அனுமதியின்றி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 26 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களுடன் அவர்களின் 5 ட்ரோலர் மீன்பிடி படகுகளையும் கைப்பற்றியுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கைதான இந்திய மீனவர்கள் இன்று காலை ஊர்காவல்துறை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் நாம் வினவினோம். கைது செய்யப்படுகின்ற மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அனைத்து மீனவர்களும் தடுத்து வைக்கப்படுவர். ஆரம்பத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தொடர்பு கொண்டு விரைவில் அவர்களை விடுதலை செய்வார்கள். எனினும் நமது மீனவர்கள் அங்கு தடுத்து வைக்கப்படுகின்றனர். ஆகவே இது தொடர்பில் நாம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டோம். இந்திய மீனவர்கள் தொடர்பிலும் சட்டத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவோம். நமது நாட்டுக்குள் நுழைகின்றவர்களை கைது செய்தோம். அதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசிப்பது 90% குறைவடைந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைத்துவ மாற்றம் தொடர்பில் அதன் தற்போதைய தலைவர் சோமவங் சமரசிங்க குருநாகலில் நேற்று கருத்து தெரிவித்தார். கார்த்திகை வீரர்கள் தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஏன் தலைமைத்துவம் மாறக்கூடாது? கட்சியின் வரலாற்றில் சக்கரை இருக்கையில் அரசியல் செய்து சக்கரை இருக்கையினூடாக பார்லிமென்றம் சென்றதாக பதிவுகள் ஏதேனும் உள்ளனவா? அவ்வாறு இல்லை. அண்மை காலமாக சில கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டும். வாழ்நாளில் இவற்றை செய்ய வேண்டும். இவற்றையே செய்ய முடியும் என்ற எல்லை உண்டு. அதற்கு மேலதிகமாக செய்ய முடிவதில்லை. அதனை மீறி செயற்படக்கூடாது என்பதை தலைவர்கள் அறிந்திருக்க வேண்டும். உறுப்பினர்களும் அதனை தெரிந்திருக்க வேண்டும். தலைவராகுவதற்கு இந்த கட்சியில் உறுப்புரிமையை நாம் பெறவில்லை. அதனை உங்களுக்கு கூற வேண்டும். தற்போது விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. தலைவர்கள் உறுப்பினர்களாகி மீண்டும் உறுப்பினராக அனைவருடனும் ஒன்றிணைந்து தமது திறமையை, அர்ப்பணிப்பை, நன்கொடைகளை வழங்கி கட்சியூடாக மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்போது குறித்த தலைமைத்துவம் தமக்கு இயலுமானவரை அதிகபட்ச செயற்திறனுடன் பொறுப்புகளை நிறைவேற்றும். நாம் ஓய்வூதியம் பெறுவது என்றால் என்ன? ஓய்வூதியம் பெறுவது என்றால் மிகப்பெரிய விடயம், முடியாத ஒன்று. குறித்த காலப்பகுதிக்குள் இடைநடுவில் கைவிட முடியாத ஒன்று. முடிந்தொரு விடயத்தை தெரிவு செய்யுங்கள். அதற்கு சிறந்ததொரு வழிகாட்டியாக மக்கள் விடுதலை முன்னணி விளங்குகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரசு சார்பற்றவர்களுக்கு சட்டமும் நியாயமும் நிறைவேற்றப்படாத நிலைக்கு தற்போது நாடு தள்ளப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். கெடியுள்ள பகுதியில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு சார்பாக இல்லாவிடின் உங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்காது. அந்த நிலைக்கு நாட்டை கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலைமையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தோம். இதற்காக ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் உயிர் தியாகம் செய்துள்ளனர். அவர்கள் நிரந்தரமாக அங்கவீனமாக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் விநியோகத்தர்களை அருகில் வைத்துக் கொண்டு பாதாள உலக கோஷ்டியினர், கொலைக்காரர்கள், போதைப் பொருள் விநியோகத்தர்கள், போதைப் பொருள் விநியோக முதலாளிமாரை ஒன்று சேர்த்து ஊழலுக்கு முக்கியத்துவம் வழங்கி லட்சாதிபதிகள் போன்று வெட்கமின்றி இந்த நாட்டை நிர்வாகம் செய்கின்றனர். நீண்ட காலமாக தாம் வாழ்ந்த இடத்தில் மீண்டும் ஜீவனோபாயம் நடத்த வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என முல்லைத்தீவு முள்ளியவளை மத்தி 2ஆம் வட்டாரத்தில் மீள்குடியேறியுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் குறித்த பிரதேசம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது என அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும் அங்குள்ள மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 72ஆம் ஆண்டு ஜனமெல்லாம் இங்கே வெட்டி இருந்தது. பயிரெல்லாம் செய்து இந்த இந்திய நாம் இடப்பெயர்ச்சிக்க ஜனமெல்லாம் குடிமனைகளை போட்டு இங்கே இருக்காமல். அதுக்கப்புறம் வளர்ந்த காடு தான் இது. அதுக்கு முதல் இங்கே மாவட்டங்கள் காணிகள் இப்ப இருக்குது. 1989ஆம் ஆண்டு நிலவிய யுத்த சூழ்நிலையினால் முல்லைத்தீவு முள்ளியவளை கிராமத்தில் இருந்த மக்கள் தாம் பல தசாப்தங்களாக வாழ்ந்த பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்தனர். அன்று அங்கிருந்து பிரிந்த இவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெவ்வேறு இடங்களில் நாடோடிகளாக வாழ்ந்து வந்தனர். எனினும் யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர்
தாம் முன்பிருந்த முள்ளியவளை மத்தி 2ஆம் வட்டாரத்துக்கு வந்து குடியேற முயற்சிக்கையில் பல இன்னல்களை சந்தித்ததாகவும் இவர்கள் அங்கலாய்கின்றனர். இந்த காணி எங்களுடைய அம்மா அப்பா இதால வெட்டப்பட்டது. இப்ப நாங்கள் வந்திருக்கிறோம் குடியேற்றம் வந்ததுல இருந்து எங்களுக்கு எந்த வித எதுக்குமே ஒரு முடிவும் இல்லாம இருக்கு. நாங்கள் வேலி அடைக்கவோ எதுக்குமே ஒரு முடிவு இல்லாம இருக்குது எங்களுக்கு. இப்ப நாங்கள் பழைய மாதிரி இருக்கணும்ன்றதை ஆசைப்படுறோம். ஆனால் எங்களுக்கு காணி அளந்து தர ஒரு தரம் பெருக்கினம் இல்லை. எல்லாம் பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு பாலம் போட்டு தர ஒரு வசதி இல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடம் இல்லாமல் கனகாலமா இப்ப இருக்கிறோம். நாங்கள் நாடோடிகளாக வாழ்ந்து களைத்தமையால் தாம் முன்பிருந்த பகுதியை தேடி வந்ததாக முள்ளியவளை மத்தி 2ஆம் வட்டாரத்தில் உள்ள மக்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் தெரிவித்தனர். தமது கோரிக்கைகளையும் இவர்கள் இவ்வாறு முன்வைத்தனர். தற்போது எனக்கு உண்மையிலே இருக்க இடம் இல்லை. இப்ப இந்த நிலைமையை நான் சொல்றேன். நான் மகளுக்கு இருந்த இடத்தை கொடுத்துட்டேன். அதால நாங்கள் எனக்கு 18 வயதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் 4 பேர் இருக்கணும். தற்போது எங்களுக்கு நிலம் வண்டி இருக்கிறதுக்கும் எந்த வித வாய்ப்பும் இல்லாத காரணத்தால நாங்கள் எல்லாரும் இதுக்குள்ள இருப்போம் என்று தற்போது வீடு கட்டி இதுக்கே இருக்க போறோம். அப்ப இவரை வெளிக்கிட சொன்னாலுமே வெளிக்கிட மாட்டோம் என்றும் நாங்கள் உறுதியா எடுத்துட்டோம். என்ன நாங்கள் வெட்டி ஓடி அப்படியெல்லாம் செய்து இருக்கிறோம். தாம் நீண்ட காலமாக வாழ்ந்த பகுதியில் மீண்டும் குடியேறி நிம்மதியாக வாழ எத்தனிக்கும் முள்ளியவளை மத்தி 2ஆம் வட்டார மக்களின் ஆசை நிராசையாகிவிடுமா? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தமிழ் விவாதத்தை வளர்க்கும் நோக்கில் சக்தி டிவி நடாத்திய த டிபேட் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரி வெற்றி வாகை சூடியது. இறுதிப் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரியை எதிர்த்து திருகோணமலை புனித மரியாள் கல்லூரி பல பரீட்சை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வயது வேறுபாடின்றி அனைவரையும் ஈர்த்த தி டிபேட் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருந்தது. இறுதிப் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் திருகோணமலை புனித மரியாள் கல்லூரி ஆகியன பல பரீட்சை நடத்தின. தி டிபேட் தமிழ் விவாத சுற்று தொடரில் ஏனைய அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த இரு அணிகளும் திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எமது நாட்டின் அபிவிருத்திக்கு அதிகம் தடையாக இருப்பது எமது கடமையை நாமே பொறுப்பேற்காத பண்பே எனும் தலைப்பில் வாதிகளாக ராயல் கல்லூரியும் அதனை மறுத்து பிரதிவாதிகளாக திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியும் இறுதிப் போட்டியில் தமது வாத பிரதிவாதங்களை முன்வைத்தனர். கடமையை ஏற்க தவறி இருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் அபிவிருத்தி அடையாமல் ஐநா முன்பு தலை குனிந்து நிற்கின்றோம். எமது வளங்களை சுரண்டுவதும் எமது மக்கள் மீது மேலாதிக்கம் செல்ல முனைவதுமே எமது நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய தடையாகுமே. இது பெருந்தோட்ட பிரச்சனைகளுக்கு வேதனை உயர்வு வழங்குகிறோம் என்று கூறி அது ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாக தான் மாறி இருக்கிறது. உதாரணமாக சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கோதுமை, எண்ணெய் வளம் போன்றவர்களுக்கான இன்றும் கை வகை கூறிய வேண்டியவர்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்களும் இங்கே கடமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இறுதிப் போட்டியின் நடுவர்களாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, சிரேஷ்ட விரிவுரையாளர்களான ஸ்ரீ பிரசாந்தன் மற்றும் ஏ சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு திருவண்ணாமலையில் இருக்கின்ற பாடசாலையும் கொழும்பில் இருக்கின்ற பாடசாலையும் இந்த ஒரே காலத்திலே சந்திக்கும் அளவுக்கு நீங்கள் இந்த சக்தி நிறுவனம் எடுத்திருக்கின்ற முயற்சியும் அந்த நிர்வாகம் எடுத்திருக்கிற முயற்சிக்கு உண்மையில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவருடைய ஆளுமை விருத்தி அடைந்துள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய பரந்த நோக்கினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய விவாத திறனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பேச்சாளனை விட விவாதி அதிகமான தகைமைகளை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். தர்க்க அறிவு இருக்க வேண்டும். கேட்கின்ற கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லுகின்ற ஆளுமை வேண்டும். விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழ் ஆளுமை மற்றும் கருத்தாளத்துடன் விவாதித்த ராயல் கல்லூரி வெற்றி வாகை சூடியது. கொழும்பு ரோயல் கல்லூரி 2012-2013 வருடத்துக்கான சக்தி தி டிபேட் மாபெரும் இறுதிப் போட்டியின் சாம்பியன்ஸாக தி டிபேட் நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடிய கொழும்பு ரோயல் கல்லூரிக்கான வெற்றி கேடயமும் பணப்பரிசிலும் இதன் போது வழங்கப்பட்டன. அதனை அடுத்து 2ஆம் இடத்தை பிடித்த திருகோணமலை புனித மரியாள் கல்லூரிக்கான கேடயமும் பணப்பரிசிலும் வழங்கப்பட்டன. இறுதிப் போட்டியின் சிறந்த விவாதியாக திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியின் நிதர்ஷினி தெரிவு செய்யப்பட்டார்.